ஐயா விடிஞ்சு அம்மா நேரம் தின்னு தூங்கிக்கிறான் பாரு. அண்ணாட்டா ஐயா தூக்கத்தை வச்சுக்கிறாரா? அண்ணாட்ட ஏந்திரு ஏந்திரு. எம்மாடி இஞ்சி அகரணி அப்புறம் எங்க போறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பங்களாவில இருந்திய கண்ணு. அதான் கட்டி வச்சிருக்கிறியா பங்களா? அண்ணி எம்மா நேரம் மார்க்கெட்டுக்கு போய் வரதுக்குள்ள இந்த மாடு பின்னா போய் நான் தண்ணி பிடிக்க போனோம். ஐயா இமாம்பரி கீனிக்குது தண்ணி பிடிச்சுன்னு போறதுக்குள்ள மத்த நாடு பழகுதா? எப்படி உள்ள பிடிந்து போறது? நகம்னியே ஐயோ அக்கா இதுதான் கொடுமையா இருக்குது. புள்ளாச்சு பொம்பளை எம்மா நேரம் வேர்ல நிப்ப. திருப்பி வா வந்து நில்லு, நான் தண்ணி பிடிச்சு தரேன். காத்தால இருந்து நம்ம கியூ கட்டி நின்று நிக்கிறோம். இப்ப வந்தவன் ஏன் முன்னாடி போய் நிக்கிறா? உனக்கு தான் பிடிக்க போறேன் என்ன? சபா இன்னும் வெயில் அடிக்குதுரா அம்மா. அடி அடி இன்னத்துக்கு என் குடத்தை விட்டு கிடாசு. காத்தால இருந்து நான் லைன்ல நின்னு நிக்கிறேன். நீ முன்னாடி வந்து குச்சிட்டு போறீங்க. என் குடத்தை தூக்கி போடுறடி. எடுடி. எடுக்க முடியாதுடி. இன்னாடி பண்ணுவ நீ? அப்புறம் குடும்பத்தை கடைசிட்டு வை. பேட்டே நாருக்கு சொல்லிட்டேன். இந்தா என் குடும்பத்தை பத்தி பேசினா அப்புறம் கீச்சிட்டு வை கீசி. உங்க அக்கா காரி இந்த ஒன்றரை பாய் இசுக்கு ஓடதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஒன்றரை தான் பேட்டே கப்படிக்குதடி. எங்க அக்கா காரிக்கு தில்லுக்கு இது இசுக்கு ஓடனா குடுக்கு தில்லு இருந்தா எவனையாவது இசுக்கு ஓடண்டி. உங்க அக்கா காரி பள்ளி அத்த காட்டிக்கிறேன் ஆம்பளை எங்க இருக்கான்னு அரையா போறது. பத்தி என்ன பேசு? பல்ல பத்தி பேசினா அடிப்பட அரியே. உன் குடும்பமே பள்ளி குடும்பம் டி. உங்க அப்பாவுக்கு பள்ளி இப்படி, உங்க ஆத்தாளுக்கு பள்ளி இந்தாண்ட. உன் பல்லு மொத்தமா உள்ள போயிடுதடியே. இங்க பாத்துக்கு நிக்கிறா இவள புடி. அரியா அண்ண பத்தியா யார் தங்கச்சி நடிச்சன? மேல கைய வச்சா மவள கொன்னுற. ஐ ஐ குடி. கை உடி. ஐ நாயே. தபார் யார்ட்ட வச்சுக்க. யாரடி அவ? சும்மா நின்னு கிடந்தா எவனையாவது இஸ்துக்கு ஓடுறாங்க சொட்ட பள்ளி. கண்ணே. அப்படியே மாயிட்டாத. அண்ணாதா ஓடி அண்ணாதா. இந்த பால்கார பத்தி என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் அடி வாங்குறது? நீ யாரா சின்ன பொண்ணு அம்மா கட்டி போன் சொல்லாமா? என்ன துப்பாக்கி சுட்டோட அடங்க மாட்டேங்கிறாங்க சார். பொம்பளைங்க வாய்க்கு முன்னால உங்க துப்பாக்கி என்ன சார் செய்யும்? அப்படிங்கிற அனுபவம் சார். ஒரு பொண்டாட்டிய அடக்க முடியல சார். பெரிய தாய்க்குளமே சிறிய தாய்க்குளமே தயவு செய்து உள்ள போங்க. உள்ள கூட்டிட்டு போயா? எனக்கு தெரியும் சார். வாங்கம்மே உள்ள போலாங்கிற பாய் கடைக்கு போய் பிரியாணி அனுப்பியா? முட்டை பிரியாணி 2 வேணும் எனக்கு. எங்க இந்த விலாசம் எங்க இருக்கு? என்ன நாட்டுப்புறமா? ஆமாங்க. நீங்க எல்லாம் சிட்டிக்கு வந்தா எங்களுக்கு வேலை இல்லாம போகுது. சாவு கிராக்கி. சாவு கிராக்கியா? பட்டணத்துல இருக்கிறவங்க சாவே மாட்டாங்களா? அதான் பட்டணத்துல ஜனத்தொகை கூடி போச்சு. பிள்ளையாரப்பா உன்னை நம்பிதான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல வழி காட்டுப்பா. நல்ல வழி நமக்கு மஞ்சுபா. பரவாயில்லையே பட்டணத்துல கூட நல்லவங்க இருக்கீங்களா? எல்லாரும் நம்மள மாதிரி நினைக்காதப்பா. திருடாதே பாப்பா திருடாதே. சாமி தர்மம் பண்ணுங்க சாமி. பர்ச காணும்பா. நான் எடுக்கலப்பா. என்ன பண்றீங்க? இந்தாப்பா துட்டு கேட்டா வக்கிலன்னு சொல்லு. அதுக்கு இன்னத்துக்கு என்ன திருட நாக்கிறீங்க? 10 ரூபா டீ சாப்பிடு. பிள்ளையாரப்பா இப்பதானே ஒரு நல்ல வழி காட்ட சொன்ன. இப்படி ஒரு வழியை காமிச்சிட்டிய. ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை எடுக்க வச்சிட்டிய. போலீஸ் உள்ள தள்ளுறியா? வந்துட்டியா? எங்க பாஸ் அமானுல்லாக்கான வெளியே விடு. மெயின் பஜார்ல பட்ட பகல 2 பேரும் ஓட ஓட வெட்டிருக்காயா?
அவனை விட முடியாது. யூ கேன் கோ. மரியாதையா கான்ஸ்டபிள் எல்லாம் லாக்கப்புக்குள்ள போக சொல்லு. கொஞ்சம் கத்தியாடு. மரியாதைக்குரிய காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களே, எல்லோரும் லாக்கப்பிற்குள் செல்லுங்கள். மரியாதை போதுமா? உன்னையும் சேர்த்தா? என்னையுமா? ஒரு சின்ன வேண்டுகோள். கைதியை லாக்கப்ல இருக்கும்போது நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஸ்பெஷலா வாங்கி தரேன். போலீஸ் வேலையோட லாக்கப்பே பெட்டர். இவ்வளவு பெரிய ரவுடியை பிடிச்சு கொடுத்திருக்கீங்களே, நீங்க யாரு? ஜேம்ஸ் பாண்டா? டாக்டர் நோவா? கோல்டன் ஐயா? அதெல்லாம் கிடையாது. கேடி எல்லாரும் போயிட்டாங்க. பரவாயில்ல. இவ்வளவு பெரிய கேடிகளை பிடிச்சு கொடுத்த வீரன், எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த மகான், இவர் கண்டிப்பா கிரிமினலா இருக்கவே முடியாது. இவங்கிட்ட தான் காலையில பர்ஸ் அடிச்சு போலீஸ்ல மூடிக்கின இப்ப வீட்டுக்கு தேடி வந்திருக்கான். சந்தேகமே இல்ல, இவன் சிபிஐ காரன் தான். உசார சாமான் வச்சு போறான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத சாமானா. இப்ப பாரு, வெள்ளக்கார மாதிரி நடக்கிறேன் பாரு. கமால் காட்டலாமா? பயப்பட மாட்டான். சாங் பத்தி பொம்புல இருக்கு. பெருசு இந்த ஏரியாவுக்கு நான் ரவுடி. கொஞ்சம் பயந்த மாதிரி மூஞ்சில ஷேக் காட்டு, இல்லைன்னா ஏன் சின்ன இல்ல இந்த பயிலுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, மிதிப்பாங்க வாத்தியார. ஆமா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேணாம். காலையில உங்ககிட்ட பர்ச களவாண்டீங்களே, அந்த பர்ச திருப்பி கொடுங்க. கொட்றா கொட்றா, எடுத்துக்க. இந்த காலி பரிசுக்கா இவ்வளவு அலைஞ்ச? உள்ள நல்லா பாருப்பா. இதுதான் முக்கியம். நம்ம ரூட்டே இதுலதான் இருக்கு. எழுதிருக்கானா? நமக்கு படிக்க தெரியாது. ஸ்ட்ரைட் ஐஏஎஸ் கபாலி. நைனா நம்ம கபாலி, அண்ணாமலை பால்வண்டி கபாலி. சித்தப்பு பச்சம்மா தகிஷே ஓடியாங்க 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 பாருங்க. நாய் கட்சி சித்தப்பாமா. என்ன சித்தப்பா கோடிங்க நீமா? அது ஒண்ணு இல்லப்பா, இது சிட்டில வந்து இறங்கும் போத கையில துட்டு இல்ல. கையில கஷ்டம். இவ்வளவு பெரிய பர்ஸ், தம்மா துட்டு, பேப்பர் உள்ள, அப்புறம் சோத்துக்கு லாட்ரி, பழைய பேப்பர் எல்லாம் பொறுக்கின்னு தெரு தெருவா அலைஞ்சுன்னு இருந்தது. இது அப்புறம் நான் தான் பார்த்து இதுக்குன்னு வந்தேன். இத எருமை பண்ணி யார? ஏண்டா யார பாத்திர பஞ்சக்காவடி சொன்ன? உன்னை வெட்டி 2 கூரா போடல. ஏன் இப்படி கையெல்லாம்? இதை வெட்டுறதுக்கு வச்சுக்கலடா, நாய் கடிச்சது பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறேன். இந்தம்மா இதையும் புடிமா. ஏண்டா எங்கிட்டயா போல? அப்ப இது என்னடா? தூக்குடாங்களே. டேய் டேய் ஏந்திரா கைதிங்களா, ஊரா முட்டை துட்டு ஏண்டா அலையறீங்க? ஒன்னு போட்டேன்னா போடுறா போடு போடுறா. பெருசு விவரமான ஆளியா நீ? பணத்தை காலியா வச்சுக்கின்னு பணத்தை கோணி பையில பதுக்கி வச்சிருக்கிறிய. நீ என்ன மாஜி மந்திரியா? மந்திரி இல்லடா, மந்திரியை விட விவகாரமானவன். நாட்டு புறத்தான். மந்திரியை மேல ஏத்துறவன், கீழே இறக்குறவன். இந்த பாரு, என் பையன் கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்திய, அதுக்காக இதை வச்சுக்க. அப்ப இதெல்லாம் இது பூரா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான்.
சித்தப்பா எப்படி இருக்குது? துற மாதிரி இருக்குது. அட போங்க மாமா, நீங்க இந்த துட்டை முன்னாடியே கொடுத்துருந்தா என் வீட்டுக்கார இப்படி தெருத்துருவா போய் பாலை ஊத்தி கஷ்டப்பட தேவையில்ல. சித்தப்பா, தங்கச்சிய சீமா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ உன் தங்கச்சியே ஒரு பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு. ஆமா, அது போதும்டா ராசா, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்ல. நான் ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். தங்கச்சி எங்கடா? தங்கச்சி வாக்கனே வாசுகே. நீ எதுவும் போட்டுக்கல? இல்ல. ஏம்மா? இல்ல சித்தப்பா, நீ எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 10-12 வருஷம் இருக்கும். இருக்குமா? இப்ப திடீர்னு நீ எங்களை பாக்கணும்னு வந்துக்கிற, சும்மா தானே வரணும். அது எதுக்கு ஒரு மூட்டை நிறைய துட்டு எடுத்துன்னு வந்திருக்கிற? அங்கதான் எனக்கு இடிக்குது. அது இன்னத்துக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அத்த விழாவரியா என் கையில சொல்லிரு, அப்புறம் என்ன வாங்கி போட்டுக்க சொல்ற போட்டுக்கிறேன். வாசுகி, நீ புத்திசாலி பொண்ணுமா. பணத்தை கொடுத்த உடனே ஆசைப்படாம என்ன காரணம் கேட்ட பாத்தியா? அதுதான் எனக்கு பெரிய பலமே. நான் ஏன் உங்களை தேடி வந்தேன்? இவ்வளவு பணத்தை நான் ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்? அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேம்மா. கருப்பு கண்ணாடியான முழுசா மூடி ஒரு வெள்ளக்கார் வரதே, அதுக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கான். நீ அவனை நல்லா ஏமாத்தணும். இவன் ஒரு கோடீஸ்வரின்னு அவனை நம்ப வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நட உட பாவனை எல்லாம் மாறணும். அவன் உன் மேல காதல் வசப்படணும். அவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை மடக்கி அந்த மாமியாரை நம்ம பழி வாங்கணும். இதுதான் என் ஐடியா. வாசுகி, ஏம்மா? ஐயோ, வாசுகி, தங்கச்சி, வாசுகி, தங்கச்சி கைதா. சித்தப்பா, நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிருக்கீங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னவா அது? இது வெக்கம்னு நினைக்கிறேன். பட்டணத்துல வெக்க கூட இப்படிதான் இருக்குமா? ஏண்டா, அழகா சேலை கட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, அவ கோடீஸ்வரியா இருப்பாளோ? பொண்ணு பாக்குறதே எனக்கு அல்பம். அவன் 100 ரூபாய் கூட தர மாட்டா. அவன் கோடீஸ்வரியா? ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரிங் வேலை பாக்குற பொண்ணு மாதிரி இருக்கு. அத பார்த்து சொல்லி விடுறியா நீ? உங்க அம்மாட்ட நல்லா உதவாங்க போற. அப்ப வேற ஃபிகரை தேடுவோம். ஹலோ கோடீஸ்வரி. என் பேர் புவனேஸ்வரி. இல்ல, நீங்க கோடீஸ்வரியே தான். உங்க அப்பா செத்து போயிட்டானா? அப்பா முக்கியம், சொத்து வந்துடுறா. கோடீஸ்வரி மாட்டிக்கிட்டா. உங்க அப்பனுக்கு சாரி, உங்க அப்பா எத்தனை கோடி இருக்கும்? 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, பல கோடி இருக்குடா. அடுத்தது கல்யாணம் தான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இருங்க சொல்றேன். போட்டியில திங்கிறது சும்மா வாடா. பிகர் மாட்டா எனக்கு, உதவிடுதா அவங்களுக்கு. பாத்தியா எப்படி தெரு தெருவா ரோட் ரோடா கோடீஸ்வரியை தேடி அலையறான்னு? இவனை சும்மா விடலாமா? சரி, வாசிக்குதான் அந்த பாக்கணும். எங்களை என்னத்துக்கிட்டாண்டா? பிக் பாக்கெட் அடிக்கத்தான். வாசுகி தானே அவனை பாத்துருக்கா? அவன் வாசுகியை பார்க்கலாமா? 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாமா? 2 பேருக்குள்ள அந்த ஒரு இது வர வேண்டாமா? என்ன பெருசு? நீ ஊர்ல விவசாயம் பண்ணியா இல்ல வேற ஏதாவது? சரி சரி. என்னமா அது? இது வெக்கம் தான். பரமானி அடிக்கடி இந்த மாதிரி வெக்கப்படாத, ஓடி போட போற. வாங்கடா தியாகிகளே, நல்ல உத வாங்கி இருக்கிறீங்க. உள்ள போய் நல்லா சாப்பிடலாம். இங்க சாப்பிடுற பில்லுக்கு பணம் அரிசி அது உதவ வாங்கணும். அடச்சே, அம்மா நிறைய பணம் கொடுத்துருக்காங்கடா. பரச பாரு. அம்மா உங்க அம்மா இருக்குங்கடா. வெளியே வரப்ப 5000 10,000 அள்ளி கொடுக்குறாங்க. உங்க அம்மா கொடுக்க மாட்டாங்களே. செருப்பு சீவக்கட்டை உன் மூஞ்சிக்கு அது போதும். ஏன் நெஞ்சு இடிக்கிற? ஐம் சாரி, நெஞ்சு இந்த பக்கம். இப்ப இடம் மாத்திட்டாங்களா? அம்மா பர்சனாலே ஃபுல்லா தான் பாருங்க. ஏன் அவரை அடிக்கிறீங்க?
சாப்பிட்டு பில்லுக்கு பணம் இல்லைன்றான் சார். பர்ஸை யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். இந்தியாவே. சார், நீங்களாவது காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏமன், ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கிற, உனக்கு ஒரு கோடீஸ்வரி கிடைக்கல, அது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகாம ஐயோ, அடிக்காதீங்க சார். நீங்களா அடிக்கிறீங்க சார். போலீஸ்ல ஒப்படைங்க. ஐஜி நமக்கு தெரிஞ்சவர் தான். 6 மாசம் உள்ள தள்ள சொல்றேன். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. Please sir, விட்டுருங்க சார். நீ பணம் வச்சிருக்க? சார், please sir. அப்ப தப்பிச்ச. இடியட்ஸ். இந்தியா பேரை கெடுக்குறாங்க. சாப்பாடுனா இதுதான் சாப்பாடு. உனக்காக டெய்லி அடி வாங்கலாம்டா. நாளைக்கு ரெடியா இரு. என்னப்பா பில்லாச்சு? வாந்தி எடுத்துறாத, கொஞ்சமா சாப்பிடு. அடச்சே, 1500 ரூபாய் தானே. என்னடா சாப்பிட்டீங்க? அவ்வளவு பசின்னு சொன்னீங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். 1500 ரூபாயா? என்னடா ஆச்சு? என்னடா இந்த மொழி மொழிக்கிற? சொல்லிடுச்சுடா. அம்மா! என்ன சொன்ன? ஐஜி தெரியுமா? இப்ப மந்திரியே வருவாரு பாரு. அவனை உதைச்ச மாதிரி உன்னை உதைக்கட்டுமா, இல்ல நீ சொன்ன மாதிரி 6 மாசம் உள்ள தள்ளட்டுமா? ஹலோ, நான் தான் கோட்டீஸ்வரி. அம்மா, 10,000 ரூபாயா? பில்லு 1500 ரூபாய்மா. பாக்கி டிப்பு வச்சுக்க. பைய 1500 ரூபா பில்லுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாடா. சத்தியமா சொல்றேன், நீ தேடிட்டு இருக்கிற கோடீஸ்வரி இவளே தான்டா. அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா. என்ன போட ஆரம்பிச்சு? சீக்கிரம் அனுப்பு. டா டிக்கெட் அந்தமா. சரி போயிட்டு வா. அங்க போய் என்ன செய்வ? பார், பைல்வான் பொண்டாட்டி பக்கத்துல நீ போய் குந்தணும். அவ்வளவுதானே? ஐயோ, என்ன சும்மா குந்த கூடாது. அப்படியே கைய மேல போட்டு பைல்வான் பொண்டாட்டி கணத்தை உரசு. ஊர் அடிக்கிற சொல்ல. கீழே இருக்கு. நீ கோடீஸ்வரம் பொண்ணு கை மாதிரி போவாத, டயனா மாதிரி போ. சூப்பர். உனக்கு நல்ல நேரம்டா. இந்த அம்மா வந்தாங்க, நீ பிழைச்ச. ஏய் விட்டு அவங்க ஓடி போயிருக்க. உட்காரி. பைய இனிமே தப்பு பண்ணாதீங்க. போறாடா. அவனோட கோடீஸ்வரி. கோடீஸ்வரி சொல்றான். கோடீஸ்வரி. Yes. கோடீஸ்வரி என்னங்க ஜெகன்மோகினி மாதிரி வர்றீங்க, காணாம போறீங்க. அடிக்கடி என்ன காப்பாத்திட்டே இருக்கிறீங்களே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க, என்ன காப்பாத்துனீங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வந்தீங்க, என்ன காப்பாத்துனீங்க. உங்க கூட பேசவே முடியாதா? கொஞ்சம் உங்க பேசலாமே. அட்ரஸ் கொடுங்களேன். 115 115 சொக்கலிங்க தெரு, சொக்கலிங்கம் தெரு, வெஸ்ட் மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. சென்னை. இந்தாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? அட்ரஸ்ங்களா? 115 115 சொக்கலிங்கம் தெரு, சொக்கலிங்கம் தெரு, வெஸ்ட் மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. சென்னை. எது கேட்டீங்க? இல்ல நானும் தேடி பிடிச்சாங்க வரணும் இல்லையா? ஆ. இந்த லூசுங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு வர, நீங்க தனியா வாங்க. மறுபடியும் பை. ஹலோ, யார் உள்ள? அப்ப திறந்த வீட்டுல ஏதோ போற மாதிரி போறீங்களே, என்ன? ஏதோ இல்ல, நாய் போற மாதிரி. சொல்லு. நாய்? அது ஆமா, இங்க யார பார்க்க போறீங்க? அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவோட உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா? பழக்கமாவா? நாங்க 2 பேரும் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல பழகிருக்கோம், சினிமா தியேட்டர்ல பழகிருக்கோம். இப்ப தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க, அதான் வந்திருக்கேன். மகராசனா போயிட்டு வாங்க. நீ ஒழுங்கா வேலையை பார். இவன் எதுக்குங்க இங்க வந்திருக்கான்? என்ன எதுக்கு நடிக்கிறீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு அவனுக்கு எவ்வளவு நாளா கள்ள தொடர்பு? வீட்டை பார்த்தாலே கோடீஸ்வரன் நல்லா தெரியுதே. ஏண்டா ஏன் கண்ணு முன்னாலேயே ஏன் பொண்டாட்டிய இனிமே அடுத்த பொண்டாட்டி பாப்பியா? போடி உள்ள மறுபடியும் பாக்குறா பாரு. என்ன அப்ப அம்மாவோட ரொம்ப பழக்கம்னு சொன்ன? தன்மா
நாத்தமா இருக்குதா? ஐயோ, நீங்களா? என்ன இப்படி? நீங்க கொடுத்தீங்களே ஒரு அட்ரஸ், அங்க போனேன். சுச்சோ, நீங்க அவசரத்துல கேட்டீங்க, நான் ஏதோ உளறிட்டேங்க. சாரிங்க. என்ன சட்டை தொங்குது, வலிக்குதா? என்ன? இங்க எல்லாம் அடிபட்டிருக்கேன், ஆனா இங்க அடிபடல. ஏன்? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. ஐயோ, சொந்த ஊடா இது? சொந்த வீடு தான், பயப்படாத. வீட்டுக்காரனுக்கு சொந்த வீடு. ஐயோ, சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட காலி பண்ணிடணும், இல்லன்னா கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவான். ஊத்திடாத. ஆமா, நீ ஏன் பின்னாடியே வர? நீங்க தான் எனக்கு முன்னாடி பாருங்க சித்தப்பா. ஓ, நான் தான் முன்னாடி போறேன். ஐயோ, வந்துட்டாங்க. அவங்க வரும்போது நான் இங்க இருக்க கூடாது, நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நானும் வரேன் சித்தப்பா. அம்மாடி, வணக்கம். வாங்க வாங்க. நான் தனியா மாட்டீங்கன்னு. நீங்க தான் மாப்பிள்ளையா? என் தங்கச்சி. நீங்க தான் பொண்ணோட அண்ணனா? ஏ, கோடீஸ்வரி சொல்லிருக்கேன். கோடீஸ்வரியா? யார் இது? ஐயோ, என் தங்காச்சி. தங்காச்சி சொன்னாலா? இப்பதான் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? ஐயோ, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? இன்னும் 4 வீட்டுக்கு பால் ஊத்துறது தான். அப்படின்னா? ஐயோ, இது டென்மார்க்டா. இந்த அக்மார்க் இல்ல, அக்மார்க். ஐயோ, நாட்டுக்கு நான் வரல. நல்லெண்ணெயில பால் பண்ணையில இன்னும் மாட்டு சாணி தான் வரல. டென்மார்க் பாலி பால்கா. 5000 பசுமாடு, 5000 எரும மாடு மிஷின்ல விட்டு புஞ்சுன்னுக்குறேன். நீங்க பொண்ணை கூப்பிடுங்க சார். பச்சையம்மா. என்ன பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்குது? எப்படி செதுக்கி வச்ச தங்கை சலம் மாறி இல்ல? அம்மாடி, அவர் தான் மாப்பிள்ள. பருவதம், பொண்ணு எடை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல. சும்மா இருங்க. பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் நிறைய கேட்கலாம். ஐயோ, என்னடா? அம்மா, இந்த அம்மா இவருடைய சம்சாரம். சார், சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்க சார். வாசுகி. வாசுகியா? கோடீஸ்வரடா, கோடீஸ்வரடா, சித்தப்பா, எங்க அண்ணனுக்கு போய் சொல்லவே தெரியல. யார கூப்பிடுறீங்க? என் தங்கச்சியா? கடையா? கோடீஸ்வரி? யார கூப்பிட மாதிரி இருக்குதா? யார கோடீஸ்வரி? நீதாமா கோடீஸ்வரி? நானா? சித்தப்பா, வயித்த கலக்கலமா இருக்கு. நீ அவங்கள பாத்துட்டு வந்து அப்புறம் பாத்ரூம் போலாம், நான் தண்ணி தயாரா இருக்கேன். ஐயோ, கோடீஸ்வரி. She is only my beautiful sister. கோடிக்கணக்கான ஆசி பாசி எல்லாம் அவளுக்கு தான். இத சரியா சொல்லிட்டான். போடுற போடல அந்த ராங்கி பிடிச்சவங்க எங்க கண்டாலும் நடுங்குற. இப்ப என்னன்ற? அப்பவா டவுனு டவுனு பல குதிங்க ஊடுகட்டு. எங்க டென்மார்க் பேட்டையில மருமக மாமியாருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா. மாமியார் முன்னாடி நிக்கவே மாட்டா, குந்தினே பார்த்ததா? ஆமா ஆமா, நான் கூட என் பொண்டாட்டி முன்னால உட்கார்றதே இல்ல. அம்மா எந்திரிச்சிருமா. அதான் மாமியாரு. இப்பதான் ஆரம்பம். உங்க ஊர்ல பொண்டாட்டிக்கு முன்னால புருஷன் உட்காரலாம்ல? ஓ, உட்காரலாம். நல்ல வேலை. மத்த விஷயங்கள்லாம் பேசலாமா? பேசலாமே. நிச்சயதார்த்த தன்னைக்கே 10 கிலோ தங்கம் என் கைக்கு வரணும். முடியுமா? இருங்கோ, எதுக்கும் 10 கிலோ கோல்ட், நோ ப்ராப்ளம். 5 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி சாமா, நோ ப்ராப்ளம். கொடைக்கானல்ல மாப்பிள்ளை பேர்ல ஒரு பெரிய பங்களா. மாப்பிள்ளையும் பொண்ணும் கொடைக்கானல் போறதுக்கு ஒரு வெளிநாட்டு கார். புறப்படலாமா? அப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் தானே? என்ன டென்மார்க் மரியாதை ஒரு மாதிரியா இருக்கு, வா போயிடலாம். என்னம்மா இன்னுமா அலங்காரம் முடியல? லேட் ஆகுதே. ஏய், இத பாரு போய். சாரி மாமியா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ கோடீஸ்வரி. பரவாயில்ல பேபி, லேட் ஆகுது. ஏய், பாப்பா கூட்டி சீக்கிரம் உள்ள போங்க. வாங்கம்மா. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் எதுக்கு வந்துருக்குங்க? இதுவே கூட்டு உள்ள போடுமா? என் புருஷன் கூட எத்தனை பேருக்கு போது அப்புறம் வாட் இந்தியா அடிச்சு பிடிச்சு கொடுத்தா வாட் இஸ் தி? இல்லம்மா, நம்ம ஊர் வழக்கம். உனக்கு பிடிக்கலன்னு விட்டலாம். கோடீஸ்வரிக்கு பிடிக்கல, போங்கடி. அப்பு அப்பு
பேபி பம்பர் பேக்ல பேபி ஒன் மோர் பேபி நல்லா இருந்துச்சுனா உடச்சபடி பையே இப்ப கோடீஸ்வரி வரப்போறா. அப்படியே கட்டி பிடிச்சு ஒரே அமுக்கு. ஒரு வாரத்துக்கு கதவை திறக்க கூடாது. ரூப்பு தெரா மஸ்தானா இன்னைக்கு ஒன்ன விடுவேனா. கோடீஸ்வரி ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க அம்மா அங்க மில்க் பாட் தேடிட்டு இருந்தாங்க, காணவே காணோம். அது லேட் ஆயிடும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாட்டி அம்மா மாதிரியே புத்தி. வா 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 வா. நோ டச். பரவாயில்ல பரவாயில்ல, அங்க போய் வச்சுக்கலாம். முதலிரவுல என்ன செய்யணும்? பால் சாப்பிடணும். இந்தா. ஐயோ தப்பு, முதல்ல நீங்க சாப்பிடணும், அப்புறம் தான் நான் சாப்பிடணும். நீ தான் கோடீஸ்வரி, நீ சாப்பிட்ட மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். அம்மா போட்ட சட்டம். எங்க அப்பா கூட அப்படிதான். எந்த கைத கண்ணால தூட்ல பால் ஊத்துறது ஒரே தண்ணி ஆகுதே. யார் ஊத்துனா என்ன? அதான் ஒரே முச்சில முடிச்சிட்டல. டம்ளராவது மிச்சம் வச்சியே. தேங்க்ஸ். கோடீஸ்வரி, எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல. என்ன தொடறீங்க? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம? இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே. என்னது? கட்ன புருஷன் ஃபர்ஸ்ட் நைட் தொடறது மேனர்ஸ் இல்லையா? தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், கட்டி பிடிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் இந்த முத்தம் அதுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி எப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும். பரவாயில்லையா? நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு தான் கணக்கு போட்டு மொத்தமா காசு வாங்கிட்டீங்களே. என்ன விளையாடுறியா? ஐயோ விளையாடுலீங்க, இது வியாபாரம். இதுல கராரா இல்லைன்னா அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும். நீ நடந்துக்கிறத பார்த்தா பொண்டாட்டி மாதிரியே தெரியல. ஓஹோ, நீங்க மட்டும் நல்ல புருஷனா நடந்துக்கிறதா நினைப்போ? இத பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்ததுக்கு அப்புறம் தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அதே மாதிரி நான் கேட்கறதெல்லாம் கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம கராரா கொடுத்துருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நானும் கேட்கறேன். நைனா 10 ரூபா கொடு, பசிக்குது. நான் சத்தணும். 10 ரூபாவா? எங்கடா இது? துட்டு இல்லையா? நேத்தான பாண்டு பஜார்ல செயின் வச்சு சேட்டுகளை ஊத்து 2000 ரூபா கொடுத்தேன். என்னாச்சு அது? என்ன ஆச்சா? தான் பாக்கி வீட்டுக்கு போனா மீன் குழம்பு சாப்பிட்டா சரியா போச்சு. கண்ணிலே பச்சொன்று சுத்தி பாத்துக்க, எவனாவது பாக்குறேன். நான் யாரும் முயற்சி உடையார் முயற்சி அடையார் உடாத ஒரே பர்ஸு ஒண்டா பர்ஸு காலியால இருக்கும். இது காலியா தான் இருக்கும். சாக்கு நிறைய வீட்டுல பணம் இருக்கு. உனக்கு வேணுமா? ஆமாப்பா, பணம் ரொம்ப வேணும்பா. நமக்கு பணம் கொடுக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். எது வேணாலும் செய்யறேன்னு சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ஒத்து வராது, வச்சுக்கிறதா இருந்தா ஓகே. உன்னை எவன்டா சொன்னா? அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. அது அதை விட மோசம்பா. இவன் போட்டோ தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வச்சிருக்கானே. எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் படத்தை தான் வரைஞ்சு வைக்கிறான். இந்த மாதிரி மாப்பிளை தான் எனக்கு வேணும். வா, பொண்ணை பார்க்க போறோம். சோக்கு ஃபிகர் ஒண்ணு இல்ல. ஐயோ என் வருங்கால மனைவி. விசில் அடிக்காத, விவகாரம் ஆயிடும். இது போகுதுண்ணா. வேணாண்டா, வேற கிடைக்காதுண்ணா. கைத அது உனக்கு சித்தி மாதிரிடா. ஒரு நிமிஷம் ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் துப்பிடுறேன். வேணா நில்லு. கைட நில்ல பேமானி கஸ்மாலா. எனக்கு கொடுக்க வேண்டிய 400 ரூபாய் கொடுக்காம டபாய்க்கிறீங்க. விட்டுறேன் உன்னை. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. பெருசு ஒரு 400 ரூபாய் கொடு. மளிகை பாக்கியா? பல்லானதுக்குப்பா. இதுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன். இது 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள்ல துட்டு வரல கீச்சிடுவேன். கேட்ட நாரிடும். நாரத பத்தி நீ சொல்லாத, போ போ. நான் சொன்ன பொண்ணு வருது. அது மேல அறையும் கீழே குறையுமா நடுவுல வருதே, அதுதான் நீ மடக்க வேண்டிய பெரிய பிசாசோட குட்டி பிசாசு. மடக்கிடுவியா? மடக்கிடுவியாவா? மூக்குளம் கயிறு மாற்றம் பாருப்பா. வேணா ஆசீர்வாதம் பண்ண. தொட்டுக்க கண்டுக்க கண்டுக்கிறேன்.
கைத அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்க. ஐயோ பாவம், கண்ணு தெரியல போல இருக்கு. ஒரு 10 ரூபாய் கொடு. இது வேணாம் எனக்கு. சரி, இன்னொரு 10 ரூபாய் கொடு. இந்த இதுவும் வேணாம் எனக்கு. பின்ன என்னதான் வேணுங்கிற? காதல் பிச்சை. யூ ராஸ்கல்! போலீஸ்! ஐயா போலீஸ் பையன் காலி. நீங்களா? இவரு பிக் பாக்கெட்ஸியா? பெரிய பெரிய ரவுடியா எனக்கு பிடிச்சு கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த ஹீரோ. என்னுடைய ஏரியாவில் இவர் எங்க வேணா போலாம், யாரை வேணா லவ் பண்ணலாம். யூ கேன் ப்ரோசீட். ஐட்டே என்ன சொல்லிட்டுக்கிற? அவன் ஏற்கனவே தொட்டல்ல. உங்க அப்பா எங்கடா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? நான் டிரான்ஸ்பரா? கோயம்புத்தூருக்கா வேலூருக்கா? பா திருச்சி போட சொல்லுப்பா. ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. என்ன தப்புண்ண? டேய் மவனே, போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சா உள்ள வர வேண்டியதானே? என்ன மெம்பர் கார்ல வந்திருக்க? பாட்டி பெருசு இல்ல. ஒன்றாவது பக்கத்துல நிக்குதே டாவுடைய சிஸ்டர் கிளாமர் ஆகிதே. நான் டாவ் வச்சுக்கிட்டா என்ன மாமியார் ரைனா? மாமியாரா? அம்மா ஹாப்பி டு. 2 லட்சம் ரூபாய் ஒரே செக்கா கொடுத்திருக்கேன். இத வாங்கிக்கிட்டு உன் பையனை என் பொண்ணை மறந்துட சொல்லு. ஏய், ஒரே பேப்பர்ல 2 லட்சம் ரூபாவா? வாடா போடலாம். பேமானி நைனா துட்ட பார்த்து அழுகிறியா? மையலமே லவ் பண்ண தருமா? இந்த மாதிரி என் பையன் மையில லவ் பண்றான், துட்ட வச்சுக்க. No, I can't forget him. என்னடி ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க அண்ணனுக்கு டென்மார்க்ல சம்பந்தம் பண்ணிருக்கேன். நீ கேவலம் ஒரு பிக் பாக்கெட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? மம்மி, நான் கல்யாணம் பண்ணா இவரை தான் பண்ணிப்பேன். இல்லனா செத்து போயிடுவியா? அஸ்கே அவரை ஈர்த்து ஓடி. பயங்கரமான ஆளா. சரி, உன் தலையில யாரால மாத்த முடியும்? உன்னை அவனுக்கே கட்டி வச்சு தொலைக்கிறேன். இத பாரு, உங்களை இப்படியே கூட்டிட்டு போனா அவங்க முன்னால என் மானம் கப்பல் ஏறிடும். மாப்பிள பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்ல போறேன். ஐயா, நம்ம பாரிஸ் போக கூடாதுமா. நம்ம ஏரியா மாம்பலத்துல இருந்து தேனாம்பேட்டை வரைக்கும். அந்த பாரிஸ்ல பிரான்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி துணியா நீட்டா வாங்கி தரேன். அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய எடுத்த ஆளுங்க மாதிரி நடிங்க. பாரு, வரப்போற பார்ட்டி நம்மள மாதிரி டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிக்கிறேன். ஐயோ அண்ணா தயாரிக்க வயிற்றெல்லாம் கலக்குதுப்பா. ஒரு தடவை போயிட்டு வந்துடுறோமா? இந்தியாவே ஹாட் ஆக்கிது. அண்ணாத்த, என்னம்மா? நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போலக்கிட்ட அண்ணாத்த. போலீஸ் ஸ்டேஷன் இல்லம்மா, குடும்பத்தோட ஜெயில் தான். ஐயோ ஜெயிலு தான். மகனே, அதான் டென்மார்க் பார்ட்டி போல இருக்கு. நம்ம ஸ்டைலா குடுக்குற நடைய பார்த்து அப்படியே அசந்துடணும். ஓகே, கம் ஆன் ஃபாலோ மீ. இவரே சம்பந்தி, அவர் என் மாப்பிள்ள. பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன அது ரெஸ்பெக்ட் ரிவர்ஸ் சொல்லி ஆட்டுது? அது எங்க பேட்டையில, எங்க டென்மார்க் கண்ட்ரில ரிவர்ஸ்ல சொன்னாதான் ரெஸ்பெக்ட். இது நமக்கு ஓட்ட வரும். அதுவா மௌன வா போலாம். லட்சை கைதே ஜெல் அடிக்காதவா? இல்ல என்ன பின்ன என்னமே, உங்க டென்மார்க்கு தான் ரெஸ்பெக்ட்னா இந்த பாரிஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? என்னமா கட்டாதன்னு சொல்ற? பிக் பாக்கெட்டுக்கு பிரெஸ்டேஜா? அதவா தொழிலை பத்தி பேசாத. நான் பேசுறேன். பின்ன பின்ன சம்பந்தி ரொம்ப கோவக்காரரு. அதுவும் பாரிஸ்ல இருந்து வந்திருக்காருல பிளைட்ல. ஆமா, பல்லவன் பிளைட். ரொம்ப டயர்டா இருக்காரு. ஆமா கோடீஸ்வரி, நீயாவது சொல்ல. ஒரு தடவை திரும்பி பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். நாமளும் ரிவர்ஸ்ல கட்டுவோம். வா மௌனே. அவங்க திரும்பிட்டாங்க, நீங்க கொஞ்சம் திரும்புங்க. பிக் பாக்கெட் சம்பந்தி. ஐயா ஐயா ஆமா, நீ எப்படிங்க வந்து மாட்டின? நம்ம சித்த பங்குறான்ல, அவன் டென்மார்க்னு சொல்லி வேஷம் போட்டு விட்டான். நீ எப்படி வந்த? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். நீ டென்மார்க் ரீல் விட்டதை நம்பி நம்மள பாரிஸ்னு ரீல் விட சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்திருக்க ரிச் லேடி பர்வட்டம். நமக்கு மாமியார் சப்போர்ட், நமக்கு மாப்பிள்ளை சப்போர்ட். அப்படியா? சம்மந்தி வாட்சிங். அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுவீங்கன்னு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு? என்ன நடக்குது? இப்பதான் கல்யாணம் ஆச்சு.
இதுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்காங்க. குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு அம்மா அப்பாவும் ஆக போறாங்க. அப்ப கூட நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? ஆஹா, இப்ப கேட்டியே இது கேள்வி. இதே கேள்வியே நம்ம முதலிரவனுக்கு கேட்டிருந்தா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல. சாயங்காலம் ஆச்சுன்னா நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தலை நிறைய தள தள தளன்னு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு புருஷன் எப்ப வருவான் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அவன் வருவானா அப்படியே கண்ணால பார்த்து என்னது சிரிப்பு அப்படியே சிரிக்கணும். சிரிச்சா அப்படியே மயங்கி விழுந்துருவா. விழுந்துட்டானா அப்படியே அவனை மடியில படுக்க வச்சுக்கணும். அப்படியே உன் கையெடுத்து அவன் கண்ணத்துல வச்சு மயிலிறக மாதிரி அப்படியே தடவி கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பையன் காலி. இப்பதான் கதைய வருது. அப்படியே அவன் கிட்ட போய் அவன் நெஞ்சில தலைய சாச்சிட்டு என்னங்க என்னங்க கத்தக்கூடாது, கிக்கு போயிரும். புரியுதா? அப்படியே கண்ணு மூடு படுத்து என்னங்க என்னங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. இதுக்குத்தானே எல்லா ஆம்பளையும் அலைதா. புரியுதா? புரிஞ்சதில்ல? அதுக்கப்புறம் லைட் அணைச்சிட வேண்டியதா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தான் தெரியுமே. புரிஞ்சதுல அணைச்சிடுவோம். சொன்னாலும் புரியாது உங்களுக்கு. முக்கியமானது எப்பவுமே மறந்துடுறீங்க. என்ன மறந்துட்ட? சீக்கிரமா சொல்லு. அதான் இன்னைக்கு சொன்னேன்ல, தோற்றதுக்கு 5000 ரூபாய். ஐயோ ஐயோ, உயிரை வாங்குறாளே. எனக்கு இது வேணும் அது வேணும் நானா கேட்டேன்? எங்க அம்மா தானே கேட்டாங்க. என்ன ஏன் போட்டு வாட்டி எடுக்கிற? அது இப்ப கேட்டீங்களே, அதான் கேள்வி. இத முத ராத்திரி அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு சொல்லிருப்பேன். இப்படி வாங்க. தேங்க்ஸ். ஏங்க, ஆயுசு பூரா என் கூட சந்தோஷமா இருக்க போறவர் நீங்க தானே? ஆமா. புள்ள குட்டின்னு பெத்துக்க போறவர் நீங்க தானே? ஆமா. இந்த வம்சம் குடும்பம்னு விருத்தி அடைய போறது உங்களுக்கு தானே? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த காசு பணம் அது இதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் என்ன உங்க அம்மா? இந்த பாருங்க, உங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் முந்தானி பிடிச்சிட்டே சுத்தணும்னு நான் சொல்ல வரல. நான் தப்பு செஞ்சா நீங்க என்ன கண்டிக்கணும். அதே மாதிரி உங்க அம்மா தப்பு செஞ்சாலும் என்ன எதுன்னு கேட்கணும். 2 பேருக்கும் நடுவுல நின்று சமாளிக்கிறவர் தான் நல்ல ஆம்பளை. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். நம்ம அம்மா இவகிட்ட நகையும் பணமும் வாங்கினதுனால தானே இப்படி பண்றான். அப்படியே தூங்கு, கூத்துடுவேன். தம்பி பாருங்க, கை நிறைய பணம் நகை எல்லாம். என்னடா அவகிட்ட கொடுக்க போறேன். எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. கிட்ட போனாலே 5000 கூட 10000 கூட கண்டிஷன் போடுறான். இது வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கலாமா? நான் குளிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? புருஷன் குளிக்கணும்னா பொண்டாட்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாதா? ஓ தெரியுமே. ஐ சுடு தண்ணி எடுத்து வைக்கணும், சோப்பு, சாம்பு, துண்டு. அப்புறம் நல்ல பிரச்சனை இருந்தா முத கூட சொல்லிடலாம். இவ்வளவு தெரியுது இல்ல, அதான் கேக்குறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 3000 வரும். 3000. அதுக்குள்ள நான் நாஸ்தா கூட எடுத்து வச்சிருவேன். நாஸ்தாவா? டிப்பனு கொசுர துட்டு எடுத்து வைங்க, நான் வந்துட்டேன். குட் மார்னிங். 3000 இருக்குதா? அவ என்னடா உனக்கு சேருது? அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு வேண்டியது என்ன செய்ய மாட்டேன்? வாடா, பொண்டாட்டிய நம்பாத, வாடா. உட்காரடா.
20 வருஷமா நான் தானே உனக்கு எல்லாம் செஞ்சேன். நான் பெத்தவன், நான் செய்ய மாட்டேன். நேத்து வந்துவ, அவளுக்கு என்னடா என்னடா சுடுதுமா. என் புருஷனுக்கு என்னாச்சு? பொண்டாட்டி ஊத்துனா மட்டும் குழு குழுன்னு இருக்குமாக்கும். சுடு தண்ணிக்கு பொண்டாட்டி அம்மாங்கிற வித்தியாசம் தெரியாது. யார் ஊத்துனாலும் சுடும், கொப்பளைக்கும். என்னாச்சுங்க? பொண்டாட்டியா பொண்டாட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டியதுக்கெல்லாம் காசு கேக்குறா. எவ்வளையோ நம்பி நான் புள்ள பெறல. என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். என்னமோ நடக்க போகுது. வாடா பொண்டாட்டியா பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் ஏன் அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அவ உனக்கு போட்டுதான் வைப்பா. நான் உனக்கு ஊட்டி விடுவேன்டா. சாப்பிடு. ஆமாத்த, நீங்க உங்க பிள்ளைய குளிப்பாட்டி விடுவீங்க, நல்லா சீவி சிங்காரிச்சு விடுவீங்க, இந்த மாதிரி 10 நேரம் சோறு போட்டு ஊட்டியும் விடுவீங்க. ஆனா இந்த ராத்திரி ராத்திரின்னு ஒண்ணு வருமே. தேவிக்கு பிடிவாரண்டு பத்திரிக்கையில போட்டிருக்கு. இந்த பாருங்க, பொண்டாட்டி எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், அம்மா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், நாத்தனா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், குழந்தைய எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். இடத்த மாத்து நின்னாக்கா இப்படிதான் மூக்கு உடைஞ்சிடும். ஒரு ரகசியம் சொல்லிட்டா, ஆத்தாக்காரி கொடுக்குற அத்தனை சுகத்தையும் கொடுத்து கூடவே இன்னொரு சுகத்தையும் கொடுக்கறவதான் பொண்டாட்டி. ஆமா, நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தானே, அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? சபாஸ், சூடான கேள்வி. சட்டசபையில் மந்திரி சபையை ஆட்டம் கண்டது. அம்மா, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவ சொல்றதும் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. கோடீஸ்வரி, அப்போ டிஃபன் மகனே. நல்லா பாடுறீங்கப்பா. போதும்பா. அப்பா நீங்கதான் மகனே. 20 வருஷமா என்ன நானே தான் கவனிச்சுக்கிறேன். நீயும் பழைக்க. ஒன்னொரு பெட்டங். ஐட்டா 10 15 எவ்வளோ? இது தெரியாது. 25 ஓணும். 25,000 ஹாட் கேஷ் ஓணும். எதுக்குடா? உன் மவளுக்கு நான் புருஷனா இருக்கணும்னா இதுக்கெல்லாம் நீ துட்டு குத்துனே இருக்கணும். நீங்க தின்றத தண்ட சோறு, இதுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. எங்களை பார்த்தா தண்டோ சோறு சொன்னேன். ஆமா, எங்களை பார்த்தா வேஸ்ட் ஃபுட் சொன்னேன். டேய், இந்த அம்மாவோட நீ எத்தனை இந்த அம்மா பொண்ணோட எத்தனை தடவை நீ ஃபர்ஸ்ட் நைட் இருந்திருக்க? 1 தடவை. ரெண்டே தடவை தானே, பரவாயில்ல விடு. அது வேற யாரோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது அந்த பையனை கூப்பிடுறா. கபாலி எக்டும் டென்மார்க் பாலி பால் காரண்டி. அவரு ஏன் கூப்பிடுற? அவரு மட்டும் போய் அவரு நம்மளெல்லாம் அவன் இவரு. ஏமா வரட்டு அவரு, நான் சொல்றேன். நாங்க பாரிஸ்ல பிக் பாக்கெட் தான். இந்த மாதம் ஆக்ட் கொடுக்க சொல்லுச்சு. சீட்டிங்க நீ ஒரு நிறுத்தங்க. ஒரு இது நீ ஒன்னும் அவரை கூப்பிட வேணாம், கொடுத்து தொலைக்கிறேன். ஹாட் கேஷ் வர போதுரா. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இப்படி கேட்டீங்க கம்பி என்ன வச்சு. அது நமக்கு ரொம்ப மாமூலுமா. பிக் பாக்கெட் மாப்பிள்ளனா சீப்பா. ரிசர்வ் பேங்க்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டேன். நைனா எனக்கு 15, உனக்கு 10. நான் தானே வீட்டு மாப்பிள்ள. நந்தன மூளை. நான் தானே வேலை. நந்தன மூளை. வேங்க. ஓய், எனக்கு பங்கு. பங்கா? வீட்டுக்காரனுக்கே பங்கா? நீ பிக் பாக்கெட் மொள்ள மாறி சோமாரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்பா. தெரிஞ்சு பொறிக்கு மாப்பிள்ள. இந்த உனக்கு 10. எனக்கு 10. எனக்கு 10, உனக்கு 5. எனக்கு 10. சுட்டு தலையா, கஜானாவுக்கு சொந்தக்காரனே நான் தான்டா. இந்த பாருப்பா, நீ அப்பப்ப பணத்தை வாங்கிக்க, ஆனா கமிஷன் மட்டும் கரெக்டா வெட்டிடு. கேட்டா என் பொண்டாட்டி சல்லி காசு தர மாட்டேன். பீரங்கி ஊழல்ல இருந்து எல்லாத்துலயும் ஒரு ஏஜென்ட் இருக்கா. நாடு வீடு ஒரே லெவல்ல இருக்கு பாரு. படிக்காத பால கண்ணுக்குட்டி. திரும்பி பார்க்காதே.
கட்டி பிடிக்கிறதா? நிலைமை தெரியாம பேசுறான். நைனா, இவ்வளவு அடக்கி வச்சிருக்க? இவ்வளவு மொத்தமா காலில் விழுந்திருந்தா ஜில்லுன்னு பட்ட உடனே உன் பொண்ண டப்புன்னு முழிச்சு பார்த்து இப்படி ஒரு ஆம்பளையான்னு உன்னை பார்த்து காரி துப்புவா. புரியுது. இதுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சிருக்க, அங்க வா. என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு கையெழுத்து போடக்கூடாதுடா நைனா. வா, செலவு நிறைய இருக்கு. பா பா, இங்கேயே இப்படி தொங்கிட்டியா? நீ அங்க போனதான் நிமிர்ந்து நிப்ப. நல்லா கவனிச்சுக்க மாப்பிளைய. ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மாதிரி சின்ன அல்ப விஷயத்துக்கு தானே போய் பொண்டாட்டிக்கிட்ட நாயா பேயா அலைஞ்சு கெஞ்சி நம்ம சுய கௌரவத்தை விட்டுறோம். இங்க எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கணக்கு அப்பப்ப செட்டில்டு. குழந்தை குட்டி கிடையாது, வாரிசு பிரச்சனை கிடையாது, வளர்ப்பு மோகம் பிரச்சனை கிடையாது, வீடு வாசல் வாங்கி தர தேவையில்லை. இங்கெல்லாம் வந்தா நைனா 1000 தான் வீட்டுல சாப்பிட்டாலும் வெளியே காப்பி குடிக்கல. அது மாதிரி தான் தொங்கினது போதும். நிமிந்து பையனை கிடைச்சது. ஐயோ என்ன விட்டுரு, நான் சின்ன பையன். யாரு? பெருசு பக்கரியா? பையனை பல நேரத்துல மாட்டி விட்டேன். அப்படியா? வை போன வை போன வை. காவல் நிலையங்களா? வாங்க வாங்க. ராத்தலுக்கு ஜாமீனா? யோ, அவன் வெளிய விடியா? பையனை ஒழுங்கா வளர்க்கணும். சரிதான், அவன் குழந்தைங்க. அப்பா ஏன்பா ஓடுறீங்க? எல்லாம் காரணமா தான்டா. என்ன காரணம்? கிட்ட வராதா? ஏன் எனக்கு எழுச்சி வந்த போது இன்னும் அவ்வளவு தூரம் போகலப்பா. ஐயோ இங்க ஓடி பிடிச்ச விளையாட கூடாது. எனக்கு எழுச்சி வந்துட போகுது. இன்னும் எய்ட்ஸ் வரலையா உங்களுக்கு? பாடா போலாம். ஏன் சார் எய்ட்ஸ்னா என்ன சார்? யோ, சிரிச்சுக்கிட்டு கேக்குற கேள்வி ஐயாது. சீரியஸ் மேட்டரியா. தகாத பெண்ணோட உடல் உறவு கொள்வது, ஆணோட ஆண் சேர்வது, கொண்டாட்டியை விட்டுவிட்டு பல இடங்கள்ல மேயவனுக்கு கண்டிப்பா எய்ட்ஸ் வரும். அதுக்கு மருந்தே கிடையாது, டைரக்டா பேக்கப் தான். நீங்கோட அடிக்கடி ரைடு ரைடுன்னு பல இடங்கள்ல போய் தங்கிட்டு காலையில வரல, உனக்கு கண்டிப்பா எய்ட்ஸ் இருக்கும். எப்படியோ புத்தி வந்தா சரி. குறுக்கு வழியில போனதுனால குறுக்கு வழியிலேயே வர வேண்டியிருக்கு பாரு. வந்துட போறா. வசமா மாட்டிக்கிட்டா. நில்லுங்க. நின்னுட்டேன். என்ன? இல்ல, பையன் என் பேரை காப்பாத்திடுவான். எப்படி? அங்க பாரு, என்ன மாதிரியே பொண்டாட்டி நில்லுனா நிக்கிறான், உட்காருனா உட்கார்றான். ஒரு வாரிசு உருவாகிறது. எவ்வளவு கொடுத்தீங்க? எதுக்கு? அதுக்கு தான். 1000 ரூபாய். ஏது? எங்க அம்மா கொடுத்தாங்க. நீதானா அந்த குயில்? எவ்வளவு நேரம் இருந்தீங்க? 5 நிமிஷம். 5 நிமிஷம். அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு 1000 ரூபாயா? ஏன் ஜாஸ்திங்கறியா? இப்போ போய் 500 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். திருப்பி தரமாட்டாங்கல்ல? 5 நிமிஷம் சொகத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அதே சொகத்தை நாங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிங்க வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு கொடுக்குறோமே. 5 நிமிஷத்துக்கு 1000 ரூபாய்னா ஆயுசு பூராவும் கணக்கு போட்டு பார்த்தா நீங்க எங்களுக்கு எத்தனை லட்சம் தரணும், எத்தனை கோடி தரணும். அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேர்ல லட்சம் லட்சமா கோடி கோடியா நீங்க எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறீங்க. இது என்னங்க நியாயம்? பரவாயில்ல, மருமக நல்லாவே கணக்கு போடுறா. 5 நிமிஷம் சொகத்தோட கூடவே வியாதியும் கொடுத்துட்டு போறவளுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க. உங்களே நம்பி என் நேரமும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு கிடக்கிற பொண்டாட்டிக்கிட்ட நீங்க பணம் கேக்குறீங்க. அவ்வளவு விடவா பொண்டாட்டி கேவலமா போயிட்டா?
ரோசம், மானம், சூடு, சொரணை, கௌரவம் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், நாக்க புடிக்கலாம். சும்மா இருங்க. வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கலனா வெளிய ஆம்பளை அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். கரெக்ட். இல்ல வீட்டுல யாருனாலுமே அப்படித்தானே. பெரியவங்க இருக்காங்களே, கொச்சையா பேச வேண்டாமேன்னு பார்த்தேன். பேச வச்சிட்டீங்க. அது அப்படியே வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கலன்னா ஆம்பளை வெளியே போய் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான் இல்ல? இப்ப பொண்டாட்டிக்கும் புருஷன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கலையே, அவளும் வெளியே போய் அப்படி இப்படி எப்படி குடும்பத்து கௌரவமா இருக்குமா? ஒண்ணு அம்மாவா பார்த்து புள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும். இல்லன்னா கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி திருத்தட்டுன்னு நினைச்சு விட்டுட்டு பாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். அப்படி போடு. பர்வதா என்ன? ஒரு 1000 ரூபாய் கூட. எதுக்கு? இல்ல வீட்டுல பொண்டாட்டிகிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கலன்னா ஆம்பளை அப்படி இப்படி போலாம், நீதானு சொன்ன. நியாயமா கேட்ட நடக்காது. நாட்டுல சொல்லாம செய்யறவனுக்கு தான் மரியாதை. பக்கரே டக்கராகிதா செம்ம மாலை தரும் போல இருக்குது. பக்கரே வெள்ள வா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பாக்கியலட்சுமி பேரு, ஷார்ட்டா பாக்கி பாக்கின்னு கூப்பிடுவா. நீ நிறுத்து. கடன் கொடுத்தியா? இந்த கஸ்மாலத்துக்கு இந்த பேமானிக்கு நாயாமா கடன் கொடுக்க போறேன். வீட்டுக்கு வந்த துட்டு. அப்படி பார்த்தா நான் என்ன செய்யறது? இப்ப கஞ்சா வைக்கிறது இல்ல, சாராய வைக்கிறது இல்ல, பஸ்ல ஏறது இல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல 3 வேளையும் காரச்சாரமா சோத்த போட்டு கம்முன்னுறான். நான் உன் உடம்புல மஸ்தி ஏறி போச்சு இல்ல? நம்மள பார்த்து மாமியார் கட் அவுட் சொல்லுச்சு. கட் அவுட், நானும் கட் அவுட். நீயும் பொண்ணு வறுத்து துண்ணு. ஏய் நில்லு. நில்லுங்க. அது 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 இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னால முடியாதெல்லாம் எவன் சாதிக்கிறான். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. பணம் வந்துருச்சுல? ஓ, இந்த பணமா பிறந்திருக்க கூடாதா? மச்சான் யாரு என்ன மச்சாங்கிற? மச்சான் பணம் வந்தோம் மச்சாங்கிற. இல்லன்னா கையில கட்பால கம்ப்ளீட் எப்படி லாட்டிச்சு? பங்களாக்குள்ள தோர கணக்கா குந்திக்கினீங்க. என்ன மறந்துடாத மச்சான். நான் எப்படி மறப்பேன்? ராத்திரி மீன் குழம்பு வச்சு காத்துக்கு நிக்கிறேன். மறக்காம வந்து மச்சான். ஏம்மா கீரையம்மா. கட்டின புருஷனு இவனை நான் எப்படி எல்லாம் கவனிச்சேன். காத்தால இட்லி வடகரியுமா வாங்கி கொடுத்தனே, ராவானா பாய் கடையில பிரியாணியா வாங்கி கொடுத்தனே. அவன் அத்தனை துணுட்டு என்னை இப்படி மோசம் பண்ணிட்டானே. ஏம்மா காலையில வாசப்பட்டு உட்காந்து புலம்பாம என்ன விஷயம் சொல்லு. என் புருஷன் என்ன விட்டுட்டு வேற ஒரு தீஸ்துக்குன்னு ஓடிட்டான். அம்மா நாசமா போறானே. ஏம்மா அந்த மனுஷனை திட்டாது. அம்மா தப்பு என் மேலதான் மாக்கிது. என்ன சொல்ற? நான் ஒரு பேமானி கைதையம்மா. அந்த மனுஷனுக்கு வாய்க்கு ருசியா சோத்தாக்கி போட்டனே தவிர கட்டல்ல சொகத்து கொடுக்கலையம்மா. பொண்டாட்டிக்காரி கண்டுக்காம விட்டுட்டா எந்த புருஷன் தாமா சும்மா இருப்பான்? அதான் அவன் ஆம்பளை புத்தியை காட்டிட்டான். ஐயோ, புருஷனை கண்டுக்காம விட்டுட்டா வேற ஒருத்தர் இழுத்துட்டு ஓடிடுவானா? என்னது? நீங்க தானே சொன்னீங்க ராத்திரியானா தலை நிறைய கும்முன்னு மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு. கும்முன்னு இருக்கா?
என்ன பண்ற? புருஷன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மயக்கம் வர்ற மாதிரி சிரிக்கணும் நீங்கல்ல. ஐயோ மயக்கம் வந்துருச்சு. என்ன பண்ற? தலைய கோதி விட்டா சுகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதே. ஐயோ இப்ப என்ன பண்ண? கண்ணத்தை தடவி விட்டேன். 2 பல்லு போயிருக்கு. பரவாயில்ல, கையெடுங்க. இல்லையா? என்னங்க? டாய், யார் அது? வேற ஆம்பளை யார் ரூம்குள்ள? நான் தான் கூப்பிட்டேன். என்னங்க இப்ப சரியா இருக்கா? இப்ப மூடு வந்திருக்கணுமே. தொடறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். ஐயா இல்ல. ஐயோ அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? மூளை இருக்கா உனக்கு? இப்ப நீங்க கேட்டீங்களே, இது 3மே ஒரே அர்த்தம் தான். கொஞ்சம் வித்தியாசமா கேளுங்க. புருஷனை காய போட்டுதான் மாமியார பழி வாங்கணும்னு சொன்னேன். இப்படி ருசி காட்டிட்டு வந்து நிக்கிறேன். அதுக்காக என் புருஷனுக்கும் சின்ன வயசு, கண்ணுக்கு அழகா, பாக்க லட்சணமா, மூக்கு முழியுமா, பாக்க திருன்னு, தக்காளி பழமாட்ட செக்க செவேன்னு, அப்புறம் மிலிட்டரிக்கு போய் வந்தோர மாதிரி கம்பீரமா மாட்டமா, அப்புறம் என்ன இருக்கு, நல்ல பெரிய வீட்டு தர மாதிரி. பேசதப்பா. அவன் எவ்வளவுதான் டவுரி கேட்கட்டும், நகை கேட்கட்டும், நட்டு கேட்கட்டும், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா புருஷன் ஒருத்தவன் ஆட்ட சாட்டமா கம்பீரமா வந்துருன்னா பல்ல அழிச்சிருவீங்க. இதே மாதிரிதான் என் பொண்ணு. அதான் உன் தங்க எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாங்க. கவலைப்படலையே. புருஷன் வந்து நின்னா பார்த்தா இழிச்சா கவுந்துட்டா. இழிக்காதமா. என்ன மிரட்டுறீங்க? அந்த கீரைக்கார என்ன சொல்ல தெரியுமா? பொண்டாட்டி கண்டுக்காம விட்டுட்டா புருஷன் எவ்வளவு எடுத்துட்டு ஓடிடுவானா. என் புருஷன் அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? நான் ஒன்னும் மூளை கட்ட போய் அப்படி நடந்துக்கல சித்தப்பா. என்ன நடக்குது நீங்களே பொறுமையா இருந்து பாருங்க. என் சீனி, என் கண்ணு, என் கல் கண்ணு. போ மடி, மாமியார் கால வீந்து ஆசீர்வாதம் வாங்கிச்சோ. பாலு, ராசி இப்ப உச்சத்துல இருக்குடா. அதனாலதான் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. உள்ள வந்து நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடுற? சரிம்மா. ஐயா சிரிக்காதீங்க. உங்க ஆத்தாவுக்கு எவ்வளவு போங்க இருக்கணும். ஒரு மருமக பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா, ஏமா வாய் மேருமா இருக்க, பத்திரமா இரு, நல்லா புள்ளை பெரு, இப்படி ஆசீர்வாதம் பண்ணதை விட்டுட்டு உன் உச்ச ஜாதகம் இருக்கு ஆலக்ஸ குடின்னு உங்களை வாழ்த்துட்டு போறாங்களே. மூஞ்சிய மாறாட்டம் பாடுறா. நீங்களே பிள்ளை பெத்துக்கங்க போங்க. சரிதான். ஆம்பளை எப்படி பிள்ளை பெத்துக்க முடியும்? அது எனக்கு தெரியாதா என்ன? வாடா, உங்க அம்மா கூப்பிடுறா. இந்த பொம்பளைக்கு இன்னும் கொழுப்பு பத்தியா? ஒரு மருமக உண்டாயிருக்கா, இது எம்மாம் பெரிய விஷயம். ஏதாவது கண்டுக்கிறா பத்தியா? இதே நம்ம பேட்டையா இருந்தா இன்னும் குஷியா இருக்கும். இந்த பார் பாஜிமா, அந்த கிழவி உங்களை டென்மார்க் நம்புது. நம்மள பேட்டைன்னு தெரியும். நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நம்ம பேட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷனை ஜமாச்சிருவோம். என்ன சித்தப்பா? தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன சித்தப்பா? அம்மா, என் பொண்ணு பட்டு கட்டினா பட்டுக்கு பெருமை, நூல் புடவை கட்டினா நூலுக்கு பெருமைமா. அவன் புடவை கட்டுற அழகை பார்த்து ஊர் பெண்கள்லாம் பொறாமப்படுவாங்க. அப்பேற்பட்ட பொண்ணு உடம்புல துணியே இல்லாம நட்டனது ராத்திரி வெளியில நிக்க வச்ச அந்த சண்டாளி, அவளை மூலமா பழி வாங்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ வயிற்றுல குழந்தையோட வந்து நிக்கிற, உனக்கு இந்த பந்தம் பாசம் அதெல்லாம் வந்துடும். இனிமே உன்னால எப்படி பழி வாங்க முடியும்? சித்தப்பா, அந்த வேலை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன எடுத்துட்டு போற? எல்லாம் தண்ணி கேட்டதா? ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட கூடாது, குடிக்கணும்பா. இந்த பாரு, இத குடிச்சா வீரனாவலாம், இத குடிச்சா கவலைய மறக்கலாம், இத குடிச்சா குதிரையே அடக்கலாம், இத குடிச்சா அடங்காத யானையே அடக்கலாம். அடங்காத யானையே அடக்கலாம். நான் அடங்காத பொண்டாட்டிய ஒரே தம்ல அமைக்கலாம். பொண்டாட்டி அடக்கலாமா? உட்காந்தே அடக்கலாம்பா.
ஐயோ 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 மாட்டிக்க போகுது உள்ள. ஐயோ 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 எதிர்பார்த்து தானே கவலை சமந்திமா தர்று. அன்பாலே தேடியன் அறிவு செல்வம் தங்கம் ஆகையும் நேசமும். ஆஹா, போதை உனக்கு வந்து விட்டதா? சும்மா இருங்க. இந்த வயசு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? மன்மதல் இலையை வெல்ற உண்டோ இவமே உனக்கேனோ வராமுகம் மன்மத கண்ணே நில்லு கண்ணே. ஐயோ நில்லு. எங்க ஓடுகிறா என்னை விட்டு? விட மாட்டேன் உன்னை. நில்லு கண்ணே நில்லு. எங்க ஓடுகிறா கண்ணே? நில்லு கண்ணே. நில்லுங்கப்பா. உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். கண்ணே கண்ணே, என் மகனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நிறைவேற்ற வேண்டும். நில்லு கண்ணே நில்லு கண்ணே நில்லு. இந்த வயசுல தப்பு இல்ல. யாரும் நடுவே கூனி ஓடி. இந்த மாமா சுத்த மோசத்தை. இந்த வயசுக்கு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் புடவை எடுத்துட்டு வரேன், விட மாட்டேங்கிறாரத்த, தடுக்கிறாரத்த. நான் கஷ்டப்பட்டு செவரே குதிச்சு வந்தேன். ஐயோ, கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. குளிர்ஜரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, கை கால்லாம் உதறதே. ஐயோ, ரொம்ப அசிங்கமா இருக்குல்லத்த, அவமானமா இருக்குல்லத்த, அப்படியே கேவலமா இருக்குல்லத்த. அதெல்லாம் சரியத்த. எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்வளோ அச்சம் இருக்க. இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால் மருமகளுக்கு ஒரு காலம் வரும். அப்பா, ஐயோ, கிழவிக்கு இன்னும் திமிரானதுல பத்தியா? கொழுப்பா குறைக்கிற. ஐ, அத்தைக்கு மாமனுக்கு ரொமான்ஸா? நீ உன் வேலையை பாரு. போச்சுடா. ராத்திரி நடந்து நினைஞ்சு பார்த்தேன். ஏன் விசில் அடிச்ச? பொண்டாட்டி தானேன்னு விசில் அடிச்சேன். ஐயோ, என்ன சித்தப்பா அப்படி பட்ட பகல்ல வந்துட்டீங்க? அது இல்லம்மா வாசுகி, நேத்திக்கு ராத்திரி நீ உன் மாமியார படுத்தின பாட கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கைய கூட ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியற. ஏய், போய் வேலையை பார்த்து. இதுக்குதான் இவர் நான் பேசுறது தானே. பாத்தியாமா, இந்த கூனி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. நேரம் அம்மா, இத்தனை நாளா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயிறு இன்னைக்கு தான் கொஞ்சம் குளிர்ந்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை கேட்டா நீங்க இதை விட சந்தோஷப்படுவீங்க சித்தப்பா. என்னம்மா அது?
என் தங்கச்சி என் மாமியார் கிட்ட எப்படியெல்லாம் கொடுமை அனுபவிச்சாலோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவளே நேர்ல வந்து அந்த அம்மாவை தண்டிக்க போறா. என்னம்மா உளற? செத்து போன உன் தங்கச்சி எப்படி வர முடியும்? வருவா சித்தப்பா, இன்னைக்கு ராத்திரி பாருங்க. ஜெய். ஹல்வா கொடு. நானே வருவேன், நீயும் வருவாய். யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா வாங்க. இதான் நாமள முன்னால போ. போலாங்கிறிய? தைரியமா வாங்க. அம்மா, டேய், அங்கதானே சத்தம் கேக்குது. போ. போடா. இந்த ரூம்ல தான் சத்தம் வருது. பதுங்கு, பதுங்கு. அம்மா, மாங்காய் கடிக்கிறா. மாங்காய் கடிச்சா என்னடா அர்த்தம்? மாங்காய் திங்கிறான்னு அர்த்தம். பொம்பள மாங்காய் தின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் ருசியா இருக்குன்னு அர்த்தம். சும்மா மாங்காய் மறையா. கரெக்ட். அல்வா குடு. அல்வா? இவள் காட்சி குடி அல்வா. ஏம்மா, செத்து போனவங்க மூத்த மருமகதாம்மா பேயா வந்திருக்கு. அல்வா குடு. அல்வா குடு. பொண்டாட்டிக்கு பேய்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான்டா. அல்வா குடு. அல்வா. அம்மா. பொண்டாட்டி பேய்க்கு என்னமோ ஆயிப்போச்சு. என்ன பேய்க்கு கொடை பிடிக்கிறா? கொடையா? பொண்டாட்டி பேய் ஸ்டைல நிக்குது. பட்டணத்து பேய் ஓ அம்மாவா பயமுறுத்துறதுக்காக வந்திருக்குது. பாலு, அவளை கூட்டிட்டு போடா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா. என்னடா பண்ற? தூக்குறேன்பா. முடியல. முடியலையா? நீ என்ன மாதிரிதானா? இழுத்துக்கிட்டு போ. சரி. அம்மா, சந்தேகமே இல்லம்மா, உங்க மூத்த மருமகதாமா பேயா வந்திருக்கு. இது எப்படியாவது நம்ம ஒழிச்சு வரட்டலனா நாம தான் அல்வாவில விஷம் கலந்து கொடுத்தோங்கிற உண்மை வெளியில வந்துருமா. நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்த, உன் புருஷனை இழந்த, உன் வாழ்க்கையை இழந்த, வயத்துல இருக்கிற குழந்தை இழந்த. இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்து மேல ஒரு பாசம் வருது பாத்தியா? உன் புருஷன் மேல ஒரு பக்தி வருது பாத்தியா? பொம்பளைங்க இந்த மாதிரி இழிச்சு வாத்தனமா இருக்கிறதுனால தான் ஆம்பளைங்க அவ்வளவு உறுதியா வரதட்சணை கேட்கறாங்க. இப்ப சொல்றேன் கேளு. எப்ப நீ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி ஆயிட்டியோ, அதுக்கப்புறம் என் பொண்ணை ஈவு இறக்கம் இல்லாம கதற கதற துடிக்க துடிக்க ரத்த சிந்த சாகடிச்ச அந்த கொலகார கும்பலை பழிவாங்க. உன் அனுமதி எனக்கு இதுக்கு. நான் ஆனதை பாத்துக்க. டவுரி கேஸ் தானே? ஆமா. 7 வருஷம் எழுதி வச்சுக்க. என்னங்க
குற்றவாளி கிட்ட யாரும் பேசக்கூடாது. இத பாருங்க சார், இந்த கேஸ்ல முக்கியமா சம்பந்தப்பட்டவன் நான். இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எதுல கையெழுத்து போடணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம்மா. நான் சொல்றபடி நடந்தா கேஸ் ஜெயிக்கும். அருவருக்கா உங்களுக்கு தான். பெரிய மசா எனக்கு இல்ல, உனக்கு தான். நாட்டு போறான் எனக்கு தான். உன் கேஸ் படாலியா புட்டுக்குச்சு. என்ன அது? என்னய்யா? கேஸ் புட்டுக்குச்சுங்கறான். என்னன்னு கேளு. முழுசா கேளியா? கேஸ் போனா போகுது. புண்டாட்டிய கேஸ வாபஸ் வாங்கிட்டா டவுரி கேஸ் போட முடியாதியா? அறிவு இருக்கா? அங்கயா அங்க என் பொண்ணே கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? அப்ப கேஸ் நிக்காது. ஐயோ கூட்டிட்டு போ. ஏய் வாடா போலாம். அம்மா அங்க போற? இங்க வா. வக்கீலையா வரது யாருன்னு தெரியுதா? என்ன உன் புருஷன் வரல? பின்னாடி வரான? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானா? உக்காரு. என் வீடு, என் புருஷன். அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு. அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு. அவசரப்பட்டுட்டியாமா? அதையே சொல்லிட்டு இருக்காதியா, வேற சொல்லு. கேஸ் உன் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. விட்டு இருந்து அவங்களை 7 வருஷம் உள்ளத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷத்துக்கு என்ன யாரு காப்பாத்துறது? புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டா அவன் தண்டனை முடிச்சு திருப்பி வந்ததுக்கு பிறகு அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானா? நடத்த மாட்டான். இல்ல உங்க சட்டம் தான் கூடவே பெட்ரூம் வரைக்கும் வந்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்களான்னு காவல் காத்துட்டே நிக்குமா? நிக்காது. அப்ப எனக்கு என்ன வழி சொல்லுங்க சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்ல கடைசி வரைக்கும் அப்ப வீட்லயே வாழ வெட்டி இருக்க சொல்றீங்களா? இல்ல திருத்தவா போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா? உங்க சட்டத்துல புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்கத்தான் இடம் இருக்கு. ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒண்ணு வழியை காணும். நிச்சயமா இல்ல. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியலன்னா அந்த பொண்டாட்டிக்கு பேரு வாழாவெட்டி. அந்த புருஷனுக்கு பேர் என்ன? சொல்லியா உன் சட்டத்துல அதுக்கு பேர் என்ன? தமிழ் அகராதியிலேயே அதுக்கு பேர் இல்ல. நீ பேசுமா. புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்டாட்டிக்கு பேரு விதவை. பொண்டாட்டி செத்து போயிட்டா அந்த புருஷனுக்கு பேர் என்ன? சொல்லியா இதுக்கு சட்டத்துல பேர் இல்லையா? தமிழ் அகராதியிலே இல்ல. ஆம்பளையால கைவிடப்பட்டு அதனால வாழ வழி தெரியாம தடமாறி போற பொண்ணுக்கு பேரு விபச்சாரி. அப்படி போற ஆணுக்கு பேர் என்ன? இதுக்கும் சட்டத்துல இடம் கிடையாது, தமிழக அகராதியில பேர் கிடையாது இல்லையா? இல்ல. ஒரு மணவரையில ஒண்ணு சேர்ந்து ஒரு முத ராத்திரியில ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆயுசு பூராவும் ஒன்னா சேர்ந்து வாழற ஆம்பளையும் பொம்பளையும் நினைச்சாதான் இந்த சமுதாயத்தில இருந்து வரதட்சணை குடும்பம் ஒழியும். உங்க சட்டத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. கரெக்ட். அதை விட ஜெயிலுக்கு போகாம என் பொண்டாட்டி என்ன காப்பாத்தினாலேங்கிற நல்லெண்ணத்துல என்னைக்காவது என் புருஷன் வந்து என்ன கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அது போதும். அத கொடு. இந்தாப்பா. இந்த வெக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. யோ நான் வைக்கலையா? அதனால என்ன போய் போட சொல்ற வைக்கல? அவன் சொல்ற எல்லாத்துக்கும் கரெக்ட்டுங்கற. எருமை மாடு மாதிரி மண்டையாடுற. அப்புறம் என்ன வைக்கல? எப்போ இந்த குடும்ப கௌரவம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சோ இனிமே அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இன்னையோட அவளை தலைமுழுகிடு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வேறொருத்தையை கட்டி வைக்க போறேன். குங்குமம் எடுத்துக்கோ. அது ஒண்ணுதான் குறைச்சல். பொம்பளைங்க குங்குமத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எங்க அம்மா கேட்கல. எங்க அம்மா எனக்கு வேற கல்யாணம்
பதிலே சொல்லாம போனா எப்படி? என்னன்னு சொல்றீங்க? உங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க உங்க வார்த்தையை மீற மாட்டீங்க. முடிஞ்சா எனக்கு ஒரு பத்திரிகை வைங்க, வந்து வாழ்த்திட்டு போறேன். வேற என்ன வேணும்? விடுதலை பத்திரம் வேணுமா? எங்க கையெழுத்து போடணுமா சொல்லுங்க, போட்டு தரேன். உங்களுக்கு என்னங்க, நீங்க ஆம்பளை, அப்பாக்காக ஒருத்தைய கட்டிக்கலாம், அம்மாக்காக ஒருத்தைய கட்டிக்கலாம், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், வேலைக்கார, இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒண்ணு கட்டிக்கலாம். பொம்பளை ஜென்மம் அப்படி கேவலப்பட்டு போய் தானே கிடக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, புருஷன் வீட்டுக்கு வர்ற பொண்ணு மாமனார் நம்பி வர்றதில்ல, மாமியார் நம்பி வர்றதில்ல, புருஷங்கிற ஒரே ஒரு ஆதரவு நம்பி தான் வர்றான். அது ஒண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், மத்த எல்லா கொடுமைகளையும் தாங்கிவா. எனக்கு உன் மேல ஆசை இல்லைன்னா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வருவேனா கோடீஸ்வரி? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. கல்யாணத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிடு. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். அப்படின்னு ஒண்ணு சரிங்களா? என்ன? உங்க அம்மா விட்டுட்டு என் கூட வந்துருங்க, நம்ம தனி கொடுத்தன போயிடலாம். என்ன முகமே மாறி போச்சு? அது எப்படி முடியும் கோடீஸ்வரி? ஏன் முடியாது? இல்ல, என்னை விட்டுட்டு எங்க அம்மாவால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்க அம்மாவால இருக்க முடியாதா, இல்ல உங்களால இருக்க முடியாதா? என்னாலையும் இருக்க முடியாது. ஓ, ஒரே ஒரு நாள் கூட உங்களால உங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனா நாங்க பொம்பளைங்க மட்டும் பெத்தவங்களை அடியோட மறந்துட்டு ஆயுசு பூராவும் உங்களோட இருக்கணும். தாலி ஏறின மறு நிமிஷமே உங்க அப்பா வீட்டுக்கு போகாத, உங்க அம்மா கூட பேசாத, உங்க அண்ணம்பிகளோட பழகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சட்டம் போடுவீங்க. அப்பா வீட்டு அடியோட தலை முழுகிட்டு அவங்க கொடுக்குற சொத்து சவத்தை மட்டும் எனக்கு கப்பம் கட்டிட்டு என் காலடியில விழுந்து கடுறீங்க. என்ன நாங்க உங்களுக்கு அடிமைங்க தானே, அதை மனசுல வச்சுட்டு தானே மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. பொண்டாட்டின்னு வர்றவ புருஷனை அனுசரிக்கணும், மாமனாரை அனுசரிக்கணும், மாமியாரை அனுசரிக்கணும், அவங்க சொந்த பந்த அத்தனை பேரை அனுசரிக்கணும். அதே மாதிரி நீங்களும் எங்களை அனுசரிச்சு போகணும்னு நான் சொல்ல வரலைங்க. பொண்டாட்டியும் ஒரு ஜீவன், அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க கூடாதா? ஏதோ புருஷனை கட்டணும், பொங்கி போட்டோம், படுத்து எந்திரிச்சோம், புள்ளைய பெத்தோம் வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லைங்க. ஆசா பாசம், விருப்பு வெறுப்பு, மான மரியாதை, சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு நாங்க என்ன மறக்கட்டையா? அப்படி மறக்கட்டையாதான் கிடக்கணும்னா அங்க கிடக்கலாம், இங்க கிடக்கலாம், எங்க வேணாலும் கிடக்கலாம். புருஷன் வீட்டுல தான் கிடக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. நீங்க உங்க அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்ப உங்களுக்கு ரெண்டு. உங்க அப்பா மட்டும் பாக்கி இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணு கட்டி வச்சிட சொல்லுங்க, குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்கும். சித்தப்பா, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். தங்கச்சி பொழப்ப கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேர்க்கடலை துண்ணுக்கிறியா? என்ன நிம்மதியா நிலக்கடலை தின்ன விட மாட்டேங்கிறான். அப்போ தப்பெல்லாம் என் பேர்ல தாங்கிற. உன் பேர்ல தப்பே இல்லை, உன் பேர்லயும் தப்பு இல்லை. நீ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தானே? ஆமா. நீ அண்ணி தானே? தாய் மாதிரின்னு வாய்கதியே சொல்லுவிய. அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக தம்படி சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வைக்கல. அப்புறம் எப்படி உன் தங்கச்சியை பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட? ஆசை, பேராசை. இந்த ஆசையும் பேராசையும் உனக்கு மட்டும் இல்லப்பா, பெண்ணை பெத்தவங்கள 100க்கு 95 பேருக்கு இருக்கு. 5000 ரூபாய் வச்சிருக்கிறவன் 50,000 ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். 50,000 வச்சிருக்கிறவன் 5 லட்சம் ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன் 5 கோடி ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். மாப்பிளைக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஏசி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இதைத்தான் பாக்குறாங்களே தவிர நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, பண்பாடு இருக்கா, யாரா பாக்குறாங்க? தன்னுடைய பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சொகுசா ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுட்டு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண்கலங்காம இருக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையே. எல்லாரும் கடனையோ உடனேயோ வாங்கி தன் தகுதிக்கு மேலதான் மாப்பிளை தேடுறாங்க. தன் தகுதிக்கு சரிநிகர் சமானமாவோ தகுதிக்கு கீழே மாப்பிளை பார்த்தா இந்த நாட்டுல வரதட்சணை பிரச்சனை இருக்குமாடா? நான் சித்தப்பா, நான் பாட்டுக்கு 4 வீட்டுக்கு நிம்மதியா பால் ஊத்தின்னு பொழப்பு நடத்தின்னு இருந்தேன். நீ என்னடானா வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விட்டு இப்ப என்ன கன்ஃபியூஸ் அடிக்கிற? எது நடந்ததோ அது நல்லபடியாகவே நடந்தது. ஐயோ, என்ன சித்தப்பா நீ பாட்டுக்கு கீதா உபதேசம் பண்ணுகிறாங்க, கனால நடந்துனுக்குது.
எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லபடியாவே நடந்துக்கிடுதுடா. போ. எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லபடியாவே நடக்கும். வாவ் மாமா, உங்களை பார்த்தா ஃபேமிலி லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆன ஓல்டு மேன் மாதிரியே தெரியலையே. அப்படியே எங்க இருக்கீங்க? மாமா, ஒண்ணு பண்ணட்டா? உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அத்தை, உடம்புல மினு பாலிஷ் குறையாம, இந்த முகத்துல தேஜஸ் குறையாம அப்படியே கிளாமரா இருக்கீங்க அத்தை. இந்த 3 வெள்ளை முடிய மட்டும் கருப்பாக்கிட்டா நீங்க டைரக்டா சினிமாவுக்கு வந்துடலாம். ஒரு ஹீரோயின் உங்க முன்னாடி நிக்க முடியாது அத்தை. நான் அவ புருஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் அந்த இடத்தை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. ஏன் அனுமதி கிடைக்கலையே. அப்புறம் 3 பிள்ளைங்க எப்படி? அது வேற கதையா? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வாமா. ஏமா, என் கெஸ்ட் ஒருத்தர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் முடிய போதே. வெட்டியே இத்தனை பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கல்ல. நான் தானே கல்யாணம் பொண்ணு. என்னோட கெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண தப்பு இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஹாய், வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். ஏண்டா முண்டம், கொஞ்சமாவது அறிவு இருக்கடா உனக்கு? என் பின்னாடி நீ ஜொல்லு விட்டு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது லேட்டா வந்திருக்கியாடா? பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர் ஏதாவது ஒரு இடத்துக்காவது லேட்டா வந்திருக்கியாடா? ஐம் சாரி. என்ன சாரி? அவர் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிருந்தா நீ எனக்கு கொடுத்தது நான் திருப்பி கொடுக்க முடியுமா? அதான் இப்ப வந்துட்டேன் இல்ல, குடு கலெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கணக்கெல்லாம் தீந்து போச்சுப்பா. ஆமா முண்டோ, உன் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது சீக்கிரமா போ, அவ தூங்கிட்டு போறா. சீக்கிரமா புது பாப்புல கோச்சுக்கு போறாரு. அப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க தாலி கட்டுங்க, வாங்க. ஏமா, இத்தனை பேருக்கு முன்னாலே எவனோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுத்துட்டு வர, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கு பணம் தானே முக்கியத்தை? அது என்கிட்ட நிறைய இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு வரலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் கிட்ட கெட்டு போயிட்டு கூட வரலாம். 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையோடவே வரலாம். இல்லத்த, நானாவது பரவாயில்ல, வெறும் முத்தத்தோட கணக்கு தீத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு பொண்ணு கட்டுல தாலி கட்டி அவ வயிற்றுல புள்ளைய கொடுத்து அவளை வாழ விடாம வீட்டை விட்டு துரத்திட்டு துப்பு இல்லாம ஏன் கட்டுல தாலி கட்ட வந்திருக்கீங்களே. ஹலோ, உங்களுக்கு நான் பத்தலையா? என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு முழிக்கிறீங்களா? இது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட வண்டவாள முழுக்க எனக்கு தெரியும். ஒன்னா எடுத்து விட்டுட்டா? என்ன கிளிப்புள்ள பக்கிரியா? என்னடா ஏதாவது நீ உளறிட்டியா? நீ தான் சிவப்பு தல் பார்த்தா சொல்லு விடுவ. மப்பல ஏதாவது கொட்டி இல்ல, அண்ணி அக்கா அண்ணி ஊடு கட்டு மேலாத ஆள் மாறாட்ட கேஸுக்கு எத்தனை வருஷம்? 6 மாசம். அது பிக் பாக்கெட்டுக்கு என்ன சாயம் வெளுத்து போச்சு, சரண்டர் ஆயிடு. 5 வருஷம். அப்ரூவரா மாறிட்டா? நைனா ஆட்சி கை மாறும் போல இருக்கு. இப்பதான் நம்பிக்கை இல்லாத நடந்துருக்குது. எதுவா இருந்தாலும் மாறிடுவோம். நாங்க பாரிஸ் இல்ல, பிக் பாக்கெட் தான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மருமக கோடீஸ்வரி இல்ல, கொருக்குப்பேட்டை பால்காரி. அதுவும் தெரிஞ்சு போச்சா? அப்ப அம்மா மந்திரி சேவை டோட்டலா உள்ள போக வேண்டியதான். அத்தை, இனிமேதான் கிளைமேக்ஸே இருக்கு. அதை இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா உங்க குடும்ப கௌரவத்துக்கு நல்லாவா இருக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு போங்க. இப்ப கல்யாணம் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்த உடனே பண்ணுவாங்க. இப்ப கூட்டத்தோட ஓடி போயிடுங்க. யார் நீ? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா?
நான் சொல்றேன்.